அவர் நல்ல மனிதர் என்னும் ஒரு சொல் பாராட்டுகளின் மிக உயர்ந்த பாராட்டு. இந்த ஒரு சொல் போதும் ஒருவரை நேசிக்கவும் கொண்டாடவும். இதைத்தான் அன்றைக்கே அவர் சொன்னார். என்னை தமிழனாக ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ, மனிதன் என்று ஏற்றுக்கொண்டால் போதும். அவர்தான் தமிழக மக்களால் மறக்க முடியாத 3 எழுத்து மந்திர சொல் எம்ஜிஆர் அவர்கள். தமிழ் திரையுலகின் நிரந்தர ஹீரோ, தமிழ் மக்களின் மனங்களில் குடியேறிய எவர்கிரீன் சூப்பர் ஸ்டார். இப்பவும் அவர் படம் எங்காவது ஓடிக்கொண்டிருக்கும், டிஜிட்டலில் வந்து கலக்கி கொண்டிருக்கும், அவரின் கொள்கை பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கும். சினிமாவில், அரசியலில் தொடர்ச்சியான வெற்றியாளர், அண்ணா திமுகவின் நிரந்தர தலைவர், பொது வாழ்வில் ஏழை பங்காளன். அவர் மறைந்து 37 வருடங்கள் கடந்து போய்விட்டன. ஆனால் அவருடைய புகழ் அப்படியே இருக்கிறது. கரைந்து போன பின்னரும் மனம் வீசும் சந்தனம் போல் ஏழை எளிய மக்களிடையே நறுமணமாய் கமழ்ந்து கொண்டிருக்கிறார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். இன்னும் ஒரு ஓட்டு வங்கியாகத்தான் இருக்கிறார். இன்னும் வெற்றியை தீர்மானிக்கும் ஒரு சக்தியாகத்தான் இருக்கிறார். அவருக்கான மக்கள் செல்வாக்கு தலைமுறைகளை கடந்து நிற்கிறது. முதல்வராக ஜானகி வந்ததும், ஜெயலலிதா வந்ததும், ஓபிஎஸ் வந்ததும், எடப்பாடி வந்ததும் அவராலேதான். தினகரன் நம்பியிருப்பதும் அவரைத்தான். இன்றைக்கும் முன்னணி நட்சத்திரங்களின் ரோல் மாடல் அவர்தான். அவரின் புகைப்படங்கள், திரைப்படங்கள், அவர் பற்றிய மாத இதழ்கள், அவரது வரலாறு சொல்லும் கனமான புத்தகங்கள், கொள்கை பாட்டு சீடிக்கள், பேச்சு சீடிக்கள் மார்க்கெட்டில் விற்கப்படுகிறது. நன்றாக விற்பனையும் ஆகிறது. அந்த வகையில் எம்ஜிஆர் தொடர்ச்சியான வெற்றியாளராக சிகரங்களில் சிறகடிக்கிறார். காலத்தை வென்றவன் நீ, காவியமானவர் நீ, வேதனை தீர்த்தவன், விழிகளில் நிறைந்தவன், வெற்றி திருமகன் நீ. அவருக்காக அடிமை பெண் படத்தில் எழுதி பாடப்பட்ட இந்த பாடல் அவரின் புகழை மங்காமல் பிரதிபலிக்கும் கண்ணாடியாக இருக்கின்றன. கண்ணதாசன், வாலி, புலமை பித்தன், முத்துலிங்கம், மருதகாசி, ஆலங்குடி சோமு, இந்த கவிஞர்களின் பாடல்கள் அவரின் கொள்கை முழக்கங்களாக பிரதிபலித்தன. தமிழகத்தில் மட்டுமின்றி கடல் கடந்து தமிழர்கள் இருக்கும், அதிலும் குறிப்பாக ஈழத் தமிழர் இல்லங்களில் உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆர் என்னும் அந்த மாபெரும் சாதனையாளரின் வெற்றியின் ரகசியம்தான் என்ன? அவருடைய தொடர்ச்சியான வெற்றியின் பின்னணி என்ன? வெற்றி திருமகள் அவர் வசமானது எப்படி? அவரின் வெற்றிக்கு காரணம் உழைப்பா? ஏழைகளை கவர்ந்த அவருடைய தான தர்மங்களா? அவரது திரைப்படங்களா? உயர்ந்த எண்ணமா? பொது உடைமை சிந்தனையா? எது அவரின் வெற்றியின் ரகசியம்? நான் கேள்விப்பட்டவரை அவரை பற்றி யாரும் தப்பாக மொழிந்ததில்லை. அவர் கெட்டவர் என்று சொன்னதில்லை. நல்ல மனிதர் என்பதே எல்லாருடைய வார்த்தைகளில் இருந்தும் வெளிப்படும் திருவாசகம். ஒரு சிலர் அவரை பற்றி ஏதோ முணுமுணுத்ததும் உண்டு. அதை கேட்டபோது எனக்கு தோன்றியது புரட்சி நடிகரே ஒரு படத்தில் பேசிய வசனம், என்னை நம்பி கெட்டவர்கள் யாரும் இல்லை, நம்பாமல் கெட்டவர்கள் இருக்கலாம் என்று. எம்ஜிஆரின் புகழ் வாழ்க.